நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த CapCut ஃபுல் எடிட்டிங் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல்ல லான்ச் பண்ணியாச்சு. அந்த வீடியோ தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதில ஒரு பேனல் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். CapCut எப்படி இருக்கு? எப்படி யூஸ் பண்ணணும்? எஃபெக்ட்ஸ் எப்படி? டிரான்சிஷன் எப்படி? ஆடியோ எப்படி அரேஞ்ச் பண்றது? அனிமேட் எப்படி பண்றதுன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே கம்ப்ளீட்டா உள்ள வந்து ஸ்டஃப்ல வந்து அடுக்கி வச்சிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் வருது அப்படின்னா டக்குன்னு பாஸ் பண்ணி கமெண்ட் போட்டு வீடியோ கன்டினியூ பண்ணுங்க. ஸோ நீங்க என்ன CapCut உங்க இதில இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா, இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான வீடியோ நம்ம யூடியூப் சேனல்லே இருக்குது. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போவே போய் செக் அவுட் பண்ணி CapCut இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க கோர்ஸ்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த இன்டர்ஃபேஸ் தான் பார்த்தீங்கன்னா CapCutோட இன்டர்ஃபேஸ். அண்ட் நீங்கள் இன்னும் CapCut டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல்லே பார்த்தீங்கன்னா CapCut எப்படி ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த வீடியோவில் இருக்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக சேஃபாக CapCut வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்துடும். அண்ட் இதில் இங்கே சின்ன சின்ன வீடியோஸாக இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து ப்ரீவியஸாக நம்ம க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட்ஸு. ஸோ இதெல்லாம் இங்கே ஷோ ஆகும். அண்ட் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா க்ரியேட் ப்ராஜெக்ட்னு இருக்குங்களா. இந்த க்ரியேட் ப்ராஜெக்ட் வந்து புது ப்ராஜெக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்து புதுசாக பண்ணிக்கலாம். அண்ட் சைன்இன் பண்ணணுமா அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். சைன்இன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து இந்தியாவில் வந்து பேன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் நம்ம சைன்இன் பண்ணி ஒன்றும் இல்லை, நம்ம ஜஸ்ட் வீடியோஸ் மட்டும் எடிட் பண்ணிட்டு வந்துக்க வேண்டியதான். அண்ட் இந்த கிரியேட் ப்ராஜெக்ட் கீழேயே பாருங்கள் ரெக்கார்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒன்று இருக்கா. இந்த ரெக்கார்ட் ஸ்க்ரீன்னா என்னென்னு புரிஞ்சுக்குங்க. நிறைய பேரோட லேப்டாப்பில் ப்ரீ இன்ஸ்டால்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டு இருக்காது. ஸோ அவங்களுக்குலாம் தேவைன்னு CapCutே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதிலேயே வந்து பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு புது ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே எப்படி இருக்குது, என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணணும்னு எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட்டு க்ரியேட் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ கிரியேட் ஆகிருப்பது லைக் இங்கே ஒரு ஒர்க் ஸ்பேஸ் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த ஒர்க் ஸ்பேஸை கஸ்டமைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணலாம். இந்த இடத்துல பாருங்களேன், இங்கே ஒரு இதாட்டு இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு இங்கே 4 ஒர்க் ஸ்பேஸ் இருக்கும். டிஃபால்ட், மீடியா, ஆட்ரிபியூட்ஸ், வெர்டிகல். இந்த வெர்டிகல் அப்படின்றது ஷார்ட்ஸ் வீடியோ எடிட் பண்ணுறதுக்காகவும், டிஃபால்ட் அப்படின்றது லாங் வீடியோஸ் எடிட் பண்ணுறதுக்காகவும் டெடிக்கேட்டடாக அவங்களே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நான் வெர்டிகல்ன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் 1 2 3 4 மொத்தம் 4 விண்டோ இருக்குது. ஃபர்ஸ்ட் விண்டோ பார்த்தீங்கன்னா மீடியா, ஆடியோ, டெக்ஸ்ட்டு, அனிமேஷன், எஃபெக்ட்ஸு, கேப்ஷன் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கொண்டது தான் இந்த ஃபர்ஸ்ட் விண்டோ. செகண்ட் விண்டோ பார்த்தீங்கன்னா நீங்கள் டீட்டெயில்ஸ் அப்படின்றது காமிக்கும். இப்போது இந்த டீட்டெயில்ஸ் விண்டோ நீங்கள் அப்படியே வச்சுருங்க, நான் சொல்கிறேன். பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிளேயர் டைம்லைன், அதான் அந்த வீடியோ ப்ளே ஆகி காட்டும்ல நம்ம என்ன எடிட் பண்ணியிருக்கோன்றது. கீழே இருக்கிறத பார்த்தீங்கன்னா டைம்லைன், நம்ம வீடியோ வைக்கிறது, வீடியோக்கு மேலே வீடியோ வைக்கிறது, ஆடியோ, டெக்ஸ்ட் இதெல்லாம் மேலே வச்சுட்டு வரணும்னா அந்த இடம். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் அப்படின்றது ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸை காட்டுது. இப்போது இந்த இடத்துல நம்ம ஏதாவது வீடியோ வச்சுருக்கோம், அந்த வீடியோ கிளிக் பண்ணோன்னு வைங்களேன், அந்த வீடியோ பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே காமிக்கும். ஸோ இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட லெஃப்ட் சைடு CapCut லோக்கில் மீடியான்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ இதில் தான் நம்மளோட ப்ராஜெக்டோட சோர்ஸ் ஃபைல் எல்லாமே இருக்கும். இப்போ இந்த இம்போர்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மீடியா, சப் ப்ராஜெக்ட்ஸ் 2 இருக்கும். மீடியா அப்படின்றது உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் எடுத்து வச்சுருக்க ரா ஃபோட்டேஜ் இல்லை சோர்ஸ் ஃபைல் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஜஸ்ட்டு இம்போர்ட்டுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னென்ன வேணுமோ செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இம்போர்ட் ஆயிரும், அவ்வளோதான். சப் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது இப்போ நம்ம வெளியில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இங்கே இருக்கும். இப்போ இந்த வாங்க சாப்பிட்லாம் அப்படின்ற ப்ராஜெக்ட் எனக்கு வேணும்னா அதை கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த டைம்லைனில் இருக்கிற எல்லா வீடியோவுமே இங்கே இருக்கும். லைக் அந்த ப்ராஜெக்டே இங்கே வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். கீழே இங்கே லைப்ரரின்னு ஒன்று இருக்கும். இந்த லைப்ரரின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா சில வீடியோஸ் CapCut சைட்லேருந்து இந்த ஆப்குள்ளேயே இருக்கும் ஆன்லைன் ஆக்சஸ் மூலிமா. இப்போ இந்த மாதிரி கவுண்ட் டவுன் வர்றது இதெல்லாம் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணி நீங்கள் இழுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ரொம்பவே பெனிஃபிஷியலுங்க இது. அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பூமராங் வீடியோ சும்மா எடுத்து வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து வச்சு வீடியோ நமக்கு வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு, எந்த மேட்ரும் இல்லை. இப்போது இந்த டைம் லைனில் இந்த வீடியோ கிளிக் பண்ணோம்னா நமக்கு சில செட்டிங்ஸ் வரும்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் இந்த டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கிறது வந்து மாறுதுங்களா. இப்போ பாருங்கள் கிளிக் பண்ணுற மாறிடுச்சு. இப்போது அந்த வீடியோஸ்குள்ளே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா 5 டேப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வீடியோ டேப்.
இப்போ இந்த வீடியோன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது இந்த வீடியோவில் இருக்கிற வீடியோ, அதாவது விஷுவல்ஸோட நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே காமிக்கும். இது நீங்கள் வந்து ஸ்கேல் பண்ணணும், ஜூம் பண்ணணும் அப்படின்னா ஜூம் இப்படி பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓரளவு பொசிஷன் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இங்கேயே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றலாம். இதெல்லாம் யாருப்பா மாற்றானுங்கன்னு நீங்கள் இப்படி இழுத்து வச்சிட்டிங்கன்னா அது கரெக்டாக மாறிக்கும். தெரியுதுங்களா? ரீடூ பண்ணுறதுக்கு இங்கேயே ஆப்ஷன் இருக்குது, இதை நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகணுனாலும் நீங்கள் இங்கேயே கொடுத்துக்கலாம். சிம்பிளாக நீங்கள் இப்படியுமே சுற்றிக்கலாம். ஸோ இப்போ இதில் எனக்கு வீடியோ போக போக ஜூம் ஆகிட்டே போகணும்னு நினச்சிங்கன்னா, இங்கே ஸ்டார்டிங்கில் வச்சு இங்கே இருக்குது பார்த்தீங்களா கீ ஃப்ரேமு, ஃபஸ்ட்டு ஃப்ரேம் இங்கேயும் கடைசி ஃப்ரேம் எண்டில் வச்சு இங்கேயும் கொடுத்துட்டு ஜூம் நான் இப்போ ஒரு 200 கொடுத்துட்டேன்னு வைங்களேன். இப்போ நல்லா பாருங்கள், இந்த வீடியோ அப்படியே ஜூம் ஆகிட்டே உள்ளே போகும். தெரியுதுங்களா? அது பாருங்கள், வீடியோ ஜூம் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஒவ்வொன்றுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கீ ஃப்ரேம் வைக்கிறேன்னு வைங்களேன், இங்கேயே உங்களுக்கு காட்டும். இந்த இதை கிளிக் பண்ணும்போது இங்கே ஒரு கீ ஃப்ரேம் இருக்குது, இங்கே ஒரு கீ ஃப்ரேம் இருக்குது, இங்கே ஒரு கீ ஃப்ரேம் இருக்குதுன்னு காட்டிக்கிட்டே இருக்கும். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ இருக்குது இல்லைங்க, இந்த வீடியோவை நான் ஸ்டெபிலைஸ் பண்ணி வீடியோ கொஞ்சம் ஆடுது அப்படின்னா இங்கேயே உங்களுக்கு ஸ்டெபிலைஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இது கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்கும். கம்ப்ளீட் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ் மச் அஸ் இப்போ எந்த அளவுக்கு அதால் ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு இது இருக்கும்ல, அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டெபிலைஸ் ஆகிடும். ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேண்டாம். வெரி சிம்பிள். இப்போது இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணிங்களேன், ரொம்ப நேரம் போயிட்டுருக்கு. இப்போ இந்த பேசிக்ஸ் வந்து முடிஞ்சு. இதில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் பண்ணுறது நம்ம பேசிக்காக பார்ப்போம். இப்போ இதுக்கு ரிமூவ் பேக்ரவுண்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ இருக்குதுன்னு வைங்க. நீங்கள் அந்த க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணணும்னா சிம்பிளாக நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். இந்த குரோமா கீ அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த க்ரீனை வந்து கிளிக் பண்ணணும். க்ரீனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம ட்ரையல்ஸ் பார்ப்போமா? ஸோ கைஸ், இங்கே ஒரு க்ரீன் கலர் க்ரீன் ஸ்க்ரீனில் இருக்கிற இமேஜ் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறேன். பார்த்தீங்களா? நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ரிமூவ் பேக்ரவுண்ட் குரோமா கீயை வந்து கிளிக் பண்ணிட்டு கலர் பிக்கரில் வந்துட்டு நீங்கள் இந்த கலரை பிக் பண்ணணும். கரெக்டாக கலரை பிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த க்ரீன் வந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து சிம்பிளாக பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணலாம். இல்லை எனக்கு இந்த அளவுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து ஆட்டோ ரிமூவல் கொடுத்து நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு சிம்பிளாக நீட்டாகவே உங்களுக்கு வந்து கட் ஆயிரும். ஸோ இப்போ தான் அந்த செகண்ட் இருக்கிற ஆப்ஷன். இப்போ இதுக்கு அடுத்து மாஸ்க் அப்படின்றது சும்மா நம்ம இந்த மாதிரி நமக்கு தேவையான இடத்த மட்டும் கட் பண்ணிக்கிறது, இதை மட்டும் எடுத்து நம்ம வேறு எங்கேயாவது வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை மட்டும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி தான் மாஸ்க்கு. ரீடச் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸ் இருக்கும் பார்த்தீங்களா? இப்போது இந்த வீடியோ எடுத்துக்கலாம். இப்போ ஃபேஸ் இருக்குங்களா? இப்போ இந்த ஃபேஸில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுற பேர் தான் பார்த்தீங்கன்னா ரீடச் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இது வந்து நமக்கு அவ்வளோ நெசசரியாக இருக்காது. மேபி ஃபோட்டோஸ்க்கு தான் அவ்வளோதான் இருக்கலாம். ஆனால் நமக்கு வீடியோஸில் எந்த அளவுக்குன்றது தெரியாது. இப்போ இதுக்கு மேலே இருக்க டேப் வந்து ஆடியோ. இப்போது எனக்கு இந்த வீடியோவோட ஆடியோ இருக்குது, சவுண்டு கொஞ்சம் கம்மியாக கேட்கணுன்னா வால்யூம் கம்மி பண்ணிக்கலாம், அதிகமாக கேட்கணுன்னா நீங்கள் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த ஃபேடுன்னு ஆகணும்னா சவுண்டு கம்மியிலேருந்து அதிகமாகணும் அப்படின்னா எவ்வளோ செகண்டுக்கு நீங்கள் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் 1 செகண்ட் வைக்கிறேன்னு வைங்க, இந்த இடத்துல ஒரு பிளாக் கலரில் ஒன்று க்ரியேட் ஆகுது. தெரியுதுங்களா? இருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன். இதை நான் கம்மியான அது கம்மியாகும். நான் இன்க்ரீஸ் பண்ணால் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபேட் இன் ஃபேட் அவுட் நீங்கள் இங்கேயே கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆடியோ இருக்குது, இந்த ஆடியோ இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கேயே உங்களுக்கு என்ஹான்ஸ் வாய்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் ஆகணும். ஒரு 100% ப்ராசஸ் வந்ததுக்கு அடுத்து ஆடியோ உங்களுக்கு கேட்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் இப்போ நீங்கள் ஒரு வெளியிலேருந்து எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவுட் சைடர், அப்போ நாய்ஸ்ன்றது உங்களுக்கு இருக்கும்ல. நீங்கள் நாய்ஸ் கட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கேயே ரெடியூஸ் நாய்ஸ் இருக்கும், அதையுமே நீங்கள் கிளிக் பண்ணி இதை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த வீடியோட ஆடியோவை தனியாக எடுக்கணும் அப்படின்னா செப்பரேட் ஆடியோ வந்து நீங்கள் கொடுத்து வோக்கல்ஸ் மட்டுமா, இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டுமா, ட்ரம்ஸ் மட்டுமான்றது நீங்கள் செப்பரேட் பண்ணி எடுக்கலாம். மொத்த ஆடியோவுமே எனக்கு வெளியில் வரும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கிளிப் ரைட் கிளிக் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஆர் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆடியோ எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். இப்போ இந்த ஆடியோ உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக டெலீட் பண்ணுறதா கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுதான் ஆடியோவோட வேலை. இதுக்கடுத்து ஸ்பீடு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ நீங்கள் வீடியோ ஸ்பீடு பண்ணீங்க அப்படின்னா சரன்னு மூவ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வீடியோ வந்து ஸ்பீடு பண்ணல, ஸ்லோ பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப பொறுமையாக ஓட ஆரம்பிக்கும். ஸோ இது உங்களுக்கே தெரியும், இதில் எதுவுமே மேட்ரு கிடையாது. இந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர்லாம் ஸ்பீடு டிஃப்ரெண்ட்டாக ஒரு இடத்துல ஏறி ஒரு இடத்துல இறங்கின்ற மாதிரிலாம் பண்ணாங்க. அதெல்லாம் எப்படி பண்ணணும்னா கர்வ் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஸ்பீட்லேயே கர்வ்ஸ்னு ஒன்று இருக்கும். இதுலேயே நீங்கள் கஸ்டம் கர்வ் கொடுத்து உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல ஏற்றிக்கலாம், வேணான்ற இடத்துல இறக்கிக்கலாம். புரியுதுங்களா? ஒரு இடத்துலையும் புதுசாக நீங்கள் கொடுத்து மூவ் பண்ணிட்டீங்க, அந்த இடத்துல ஸ்பீடு ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கு அடுத்த இடத்துல வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சிம்பிளாக இதை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், பிரச்சனையே உங்களுக்கு கிடையாது.
அடுத்து தான் அனிமேஷன். இந்த அனிமேஷன் தாங்க இருக்கிறதுலே நான் ஒர்த்துன்னு சொல்லுவேன். இந்த அனிமேஷனில் இன்னு அவுட்டு காம்போ 3 ஆப்ஷன் இருக்கும். இன்னா ஜஸ்ட் உள்ளே வர்றது மட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் வரணும்னு வைங்க, இதை ஜஸ்ட்டு நீங்கள் டவுன்லோடு பண்ணிட்டு விட்டுட்டீங்கன்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்காக அனிமேஷன் அதே மாதிரி வந்துடும். பார்த்தீங்களா? இருங்க இப்போ இந்த வீடியோக்கு வச்சு பார்ப்போம். ஸ்டேபிளான ஒரு வீடியோக்கு வச்சா தான் கரெக்டாக தெரியும். எப்படி அனிமேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். அதை பற்றி எந்த ஒரு மேட்டருமே கிடையாது. இப்போ பாருங்கள், நீட்டாக வந்துருச்சுங்களா? இப்போது எனக்கு உள்ளே வர்றதுக்கு அனிமேஷன் வந்துருச்சு. இப்போ நான் அவுட்டுக்கும் அனிமேஷன் வைக்கணும்ல, சேம் அனிமேஷன் வாங்க, அவுட் கொடுங்க. இது நீங்கள் மவுஸை கிட்ட போய் ட்ராக் பண்ணிங்கன்னீங்களே, உங்களுக்கு எந்த இது வந்து அது எப்படி ஒர்க் ஆகுன்றது தெரிஞ்சிடும். இப்போது நான் அவுட் அனிமேஷன் வைக்க போகிறேன். சரிங்களா? அவுட் அனிமேஷன் வச்சு இப்போ செக் பண்ணி பார்ப்பாங்களா? புரியுதுங்களா? சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு டைம் உங்கள்கிட்ட நெட் இருக்கும்போது இது எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டார் கொடுத்தீங்கன்னா சைன்இன் கேட்கும். ஸோ நீங்கள் சைன்இன் பண்ணீங்க அப்படின்னா எதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸாக தோணுதோ அதெல்லாம் நீங்கள் ஸ்டார் போட்டு வச்சுக்கிட்டு உங்களுக்கு எப்பப்பெல்லாம் வேணுமோ நீங்கள் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த அனிமேஷன் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்களேன். இவ்வளோ எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இங்கே டைம் இன்க்ரீஸ் பண்ணுறது இருக்கும். நீங்கள் இங்கேயே வந்து டைம் இன்க்ரீஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? இப்போ நான் ஒரு 3 செகண்டுக்கு வைக்கிறேன், 3 செகண்டுக்கு அது வந்து ஓடும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூமையாக மூவ் ஆகும். தெரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த அனிமேஷன் வந்து எடிட் பண்ணுறதுனா ரொம்ப சிம்பிள் இதில். ஸோ இது தாங்க இந்த அனிமேஷன்ஸில் இருக்கிற சாதாரண விஷயம். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் அனிமேஷன் வேணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதை நீங்கள் சிம்பிளாக இங்கே அனிமேட் பண்ணிக்கலாம். அண்ட் இது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இல்லாமல் ட்ரான்சிஷன்ஸ்னு ஒன்று இருக்குது, எஃபெக்ட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர்ஸுமே நமக்கு இருக்குது. அது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்துட்டு இருந்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வரும் இந்த டைமில். ஸோ நீங்கள் அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா பார்ட் 2 வீடியோவில் அந்த டவுட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி நான் போஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா கமெண்ட்ஸில் நம்ம ரிப்ளை பண்ணாலுமே அந்தளவுக்கு புரியறதை தாண்டி ஒரு வீடியோ போட்டோன்னா இன்னுமே நல்லா புரியும். ஸோ நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். இப்போ இதுக்கு அடுத்து இந்த வீடியோவோட கலர் கரெக்ஷன் பற்றி பார்ப்போங்களா? இங்கே வந்து அட்ஜஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் வீடியோ டின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டின் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ப்ளூ ஆட் ஆகுது இல்லை ப்ரௌன் ஆட் ஆகுதுன்னா இப்படியும் பண்ணிக்கலாம். ஒரு வின்டேஜ் லுக் கிடைக்கும். இப்போது உங்களுக்கு இதே மாதிரி பச்சை கலரு, இந்த மாதிரி பிங்க் கலரு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கலர் கரெக்ஷனில் இருக்கிற விஷயம். இப்போ நான் இந்த வீடியோவோட எக்ஸ்போசரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண நினைக்கிறேன்னு வைங்க. ஒரே செகண்ட். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து எல்லாத்தையும் ரீடூ பண்ணிக்கலாம். கரெக்டாக செட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், எக்ஸ்போஷர் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா வீடியோ பிரைட்டன் ஆகும், கம்மியாக இருக்குன்னா வீடியோ டார்க்கன் ஆகும். புரியுதுங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் வேணுன்றதை நீங்கள் யோசித்து அது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கிட்டே வரலாம். அண்ட் உங்களுக்கு கலர் கரெக்ஷன் நல்லாவே பண்ண தெரியும், எனக்கு வந்து நான் அதில் மாஸ்டர் அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா இதில் நீங்கள் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ண உங்களுக்கு சூப்பர்வான அவுட்புட்ஸ் கிடைக்கும். இதில் எக்ஸ்போஷர், கான்ட்ராஸ்ட், ஹைலைட் ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு தனிப்பட்ட பர்பஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோ அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இதில் நீங்கள் கலர் கரெக்ஷன் வேணுன்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஹெச்எஸ்எல் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க, ஒரு பர்டிகுலர் கலரை இன்னொரு பர்டிகுலர் கலராக மாற்றுறது. இப்போ இந்த கலர் நான் செலக்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? நல்லா கவனிங்க. இன்னொரு டைம் நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடத்துல இந்த பிங்க் கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பிங்க் கலர் நான் மாற்ற நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணால் இதை கிளிக் பண்ணி பிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் மாற்றலாம். தெரியுதுங்களா? இப்போது நான் ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட் அந்த பிங்க் கலரை வந்து செட் பண்ணி மாற்றிட்டேன். என்னவா மாற்றிங்கன்னா ரெட் கலராக மாற்றியிருக்கேன். ஸோ இதைத்தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு கலர் கரெக்ஷன் தெரியும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து சிம்பிளாக இதில் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே மாறிக்கும் இந்த மாதிரிலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கங்க. இதெல்லாம் சிம்பிள். நீங்கள் உங்களுக்கு ஒரு 2-3 டைம் நீங்கள் ஒர்க் பண்ண இது பண்ணிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து கர்வ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு ஒயிட் கலர் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்னு கொடுத்தீங்கன்னா ஒயிட் கலர் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும்னு கொடுத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ரெட்டுக்கும் இருக்குது, க்ரீனுக்கும் இருக்குது, ப்ளூவுக்கும் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாஸ்க்குன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ்க் எதுக்குன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கலர் கரெக்ஷன் வந்து கொடுக்குறேன். எனக்கு இந்த கலர் கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு மட்டும்தான் வரணும், நிறைய இடத்துக்கு வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் அந்த மாஸ்க்கை வந்து போட்டுட்டு அந்த மாஸ்க்குக்கு மட்டும் கலர் கரெக்ஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் டீட்டெயில். ஸோ இப்போ இந்த டைம் லைன் இங்கே பேலன்ஸ் இருக்கிறதுக்கு வருவோம். அதுக்கு வந்து இந்த டைம் லைனில் ஒரு சின்ன சின்ன செட்டிங்ஸ் இருக்குது. இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இந்த 3ஐயும் வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நீங்கள் ஆரோ கிளிக் பண்ண உங்களுக்கு அது அடுத்தடுத்த கிளிப்புக்கு கரெக்டாக மூவ் ஆகும்.
எனக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் நான் சொல்லித்தரேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மவுஸ் எப்படி 8 போகும் வீடியோ ப்ளே ஆகணும்னு நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் நான் ஆன் பண்ணாமல் வச்சுருவேன். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே ப்ளே ஆகும். இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ப்ளே ஆகாது. ஸோ இதுதான் இந்த பட்டன். இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கிளிப்பை 8 போகிறீங்க, இது பாட்டுக்கு ஃப்ரீயாக மூவ் ஆகுது தெரியுதுங்களா. இப்போ நான் இதை ஆன் பண்ணி வச்சேன்னு வைங்களேன், இங்கே வரும்போது கரெக்டாக காட்டுதுங்களா. இங்கே வைக்கிறனா வச்சுக்கலாம், இல்லை இப்போ எனக்கு இந்த இடத்துல காட்டணும்னா அந்த இடத்துல காட்டும். ஸோ இதுக்காக இதை நம்ம வந்து ஆன் பண்ணி வைக்கிறோம். ஸோ இந்த 2 செட்டிங் ரொம்பவே முக்கியம், அதை நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ இதுக்கு அடுத்து என்னென்ன இருக்குது, இந்த இடத்துல நம்ம இனிமேல் எதுவுமே பார்க்கலை. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். அட் த சேம் டைம் இந்த இடத்துல நீங்கள் வந்து மேலே கிளிப்பு நீங்கள் வச்சுக்கிட்டே போகலாம், உங்களுக்கு வந்து மேட்ரே கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ கிளிப்ஸ் வேணுமோ நீங்கள் அவ்வளோ கிளிப்ஸ் ஆட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இல்லை எனக்கு இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளாரையே எனக்கு இன்னொரு டைம் லைன் வேணும், இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு ப்ராஜெக்ட்டுக்குள்ளே 2 சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ண நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்தீங்கன்னா புது டைம் லைன், இதை கொடுத்தீங்கன்னா திருப்பி இன்னொரு டைம் லைன். இப்போ நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டில் இப்போ எனக்கு இந்த 2 கிளிப் மட்டும் காப்பி பண்ணி அங்கே போனால் Ctrl+C கொடுத்து இங்கே வந்து Ctrl+V கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி பேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் டைம் லைன்ஸில் ஒர்க் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த டைம் லைன் 2ல் தான் எனக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் இது எல்லாத்தையுமே காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த டைம் லைன் 2. இப்போது இந்த டைம் லைன் 1லேயே இங்கே லெஃப்ட் சைட் சில செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது என்னென்னு பார்ப்போம். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த வீடியோவுக்கு இந்த டைம் லைனில் இந்த லைனை மட்டும் நான் ஃப்ரீஸ் பண்ணுறேன்னா இதில் என்னால் நகர்த்தவே முடியாது தெரியுதுங்களா, இதில் எதுவுமே நகராது, அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும். இப்போ அதை நீங்கள் எடிட்டே பண்ணிடக்கூடாது, அது தெரியாமல் கூட எடிட் ஆகிடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக இது வந்து செட் ஆகிக்கும். இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஹைட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல மியூட்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த பர்டிகுலரில் இருக்க எந்த ட்ராக்குமே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இதுதான் இதில் இருக்க காமனான விஷயங்கள். ஸோ இப்போ இந்த டைம் லைன் இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பேலன்ஸ் இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, வாங்க நம்ம இதை பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ மீடியாவுக்கு அடுத்து ஆடியோ தான் நமக்கு அடுத்து இருக்குது. ஆடியோலையும் சேம் 2 தான். ஒன்று இம்போர்ட் பண்ணுறது. இப்போது என்கிட்ட ஒரு ஆடியோ இருக்குது, நான் அந்த ஆடியோ வந்து யூஸ் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வீடியோ இருக்குது, அந்த வீடியோட ஆடியோ மட்டும் எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இம்போர்ட் கொடுங்க. இதில் நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். இதை கிளிக் பண்ணி நான் ஓப்பன் கொடுத்தேன்னா அதனோட ஆடியோ மட்டும் எனக்கு கிடைக்கும் தெரியுதுங்களா, ஆடியோ மட்டும் எனக்கு கிடைக்கும். இதை மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்டேயே வந்து சில சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். இந்த கிளிக் சவுண்டு, சூஷ் சவுண்டு, இது எல்லாமே இவங்ககிட்டே இருக்கும். இது வேணும்னாலுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு மியூசிக்கே வேணும்னு நினச்சிங்கன்னா மேலே மியூசிக் இருக்குது. உங்களுக்கு இதில் என்ன ஜேர்னலில் வந்து மியூசிக் வேணும், என்ன ஜேர்னலில் உங்களுக்கு வந்து மியூசிக் வேணும்னு நீங்கள் பார்த்துட்டு அதையுமே நீங்கள் இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை பொறுத்தவரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாம் முடிச்சுட்டு ஒருவேளை நம்ம ஏதாவது காப்பிரைட்டட் சவுண்டோ காப்பிரைட்டட் மியூசிக்கோ யூஸ் பண்ண உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இந்த காப்பிரைட்குள்ளே வந்து ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு செக்குன்றதை கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அது வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணும் ஒரு செகண்ட். அந்த ஃபுல் வீடியோவே அது ரன் பண்ணி இதில் ஏதாவது காப்பிரைட்டட் கண்டென்ட் இருக்குதா இல்லையான்றது உங்களுக்கு தெளிவாக சொல்லிடும். இப்போ நம்ம பார்ப்போமா அது எப்படி சொல்லுதுன்னு. சவுண்ட் செக் பாஸ்டு, யுவர் வீடியோ கேன் பி போஸ்டட் ஆன் டிக்டாக் அப்படின்னு சொல்லிருச்சு. இப்போ நம்ம வீடியோ வந்து எங்கேனாலுமே போஸ்ட் ஆகிக்கலாம், பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த CapCut இந்தியாவில் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா டிக்டாக் ரன்னிங், டிக்டாக் மட்டுமே நமக்கு வந்து காட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் ஆடியோ. இப்போ இதுக்கு அடுத்து நமக்கு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் இருக்கும். ஒன்று டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ். இப்போ நம்ம டெக்ஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படின்றத முடியும். இப்போ நான் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த மாதிரி டெக்ஸ்ட் வேணும் வைங்க, இதை எடுத்து வந்து இங்கே வச்சுட்டு இந்த இடத்துல டிஃபால்ட் டெக்ஸ்ட் வந்து டபுள் கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். MSKV அப்படின்னு எடிட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து வர ஆரம்பிச்சிடும் தெரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் அனிமேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே கீழே இருக்க டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள், மேலே அனிமேஷன் வாங்க, அதே இன் அதே அவுட் அதே லூப் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இன் இப்படி வச்சுக்கிறேன், அண்ட் அவுட் பார்த்தீங்கன்னா எனக்கு சம்திங் இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன் ஓகேங்களா. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை பாருங்கள், டெக்ஸ்ட் ஒரு மாதிரி ஹைட் ஆகி வருதுங்களா, போகிறது பாருங்கள் ஹைட் ஆகி போகுது. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் அனிமேஷன் ஈஸியாக பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அனிமேட்டடோடையே டெக்ஸ்ட் இருக்கணும், நான் அந்த டெக்ஸ்ட்டை மாற்ற போகிறதில்ல அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் டெம்ப்ளேட்ன்றதை கொடுத்தீங்கன்னு வைங்க. இதில் இவங்களே சில டெம்ப்ளேட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. டுடேஸ் பேஜ் ஆன்மேட் ஆன். இப்போ இதை எக்ஸாம்பிள் நீங்கள் வச்சு காட்டுற பாருங்கள். இது கொஞ்சம் டவுன்லோட் ஆனதுக்கு அடுத்து இதே டெக்ஸ்ட் வந்து இங்கே வந்துடும். இப்போ நீங்கள் எடிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இதை எடிட் பண்ணி காட்டுறேன். இட்ஸ் MSKV. ஜஸ்ட் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு இதுவுமே கிடையாது. வந்துருச்சுங்களா. இப்போ இந்த மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு இதுவே வந்து அனிமேஷன் வச்சுருக்கும், இதுவே வந்து அவுட்டுமே வச்சுருக்கும். ஸோ அதனால் இது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வேலை மிச்சம். பட் இந்த டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம், எந்த கவலையுமே கிடையாது.
இப்போ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் பற்றி உங்களுக்கே தெரியும், நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற கிஃப்ட், அப்புறம் வந்து இந்த மாதிரி இமேஜ் தக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளார இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிறது நீங்கள் எடுத்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அண்ட் இதுக்கெல்லாம் காப்பிரைட்ஸ் வருமானு கேட்டிங்கன்னா அப்சல்யூட்லி நாட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா CapCutலேயே நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. பார்த்தீங்களா, நீங்கள் சிம்பிளாக யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இதுக்கடுத்து எஃபெக்ட்ஸ்ன்றது ஒரு வீடியோ எப்படி இருக்கணும், இப்போ பிளிங்காய் வர்றது, டிரான்சிஷன்றது வீடியோ மாறுறது, ஒன்று புது வீடியோ வர்றது இல்லை பழைய வீடியோ முடியாது. ஆனால் இந்த எஃபெக்ட்ஸ்ன்றது அந்த வீடியோ எப்படி இருக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ஷேக் எஃபெக்ட்ஸ் வேணும் வைங்க. அந்த ஷேக்குன்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு சில எஃபெக்ட்ஸ் வரும். இப்போ இந்த வெறும் ஷேக்குன்னு இருக்குது. இப்போ நான் டவுன்லோட் பண்ணி இந்த எஃபெக்ட்ஸை இப்போ நான் வைக்கிறேன், சரிங்களா. இதை கொஞ்சம் பாருங்கள் இது எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த எஃபெக்ட்ஸை எனக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகி ஃபுல் லென்த்துக்குமே வரணும், இந்த வீடியோ ஃபுல் இதுக்குமே வரணும். இப்போ இங்கே பாருங்கள், வீடியோ ஷேக் ஆகிட்டே இருக்குது, தெரியுதுங்களா. ஸோ இப்போ இந்த ஷேக்கை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கலாம், ஸ்ட்ரென்த் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சிங்க அப்படின்னா பாருங்கள் வீடியோ ஆடிட்டே இருக்கா. ஸோ இந்த மாதிரி இது நீங்கள் எஃபெக்ட்ஸாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணியுமே யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணுங்கிறத. இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. டிரான்சிஷன் ஒன்று இருக்குங்க. இந்த டிரான்சிஷனில் பார்த்தீங்கன்னா வீடியோவே மாறுறது. இப்போ இந்த தெரியுதுங்களா, நான் மவுஸ் கிட்ட எடுப்போம், இப்படி தான் அந்த டிரான்சிஷன் இருக்குன்றதை காட்டுது. இப்போ இதை என்ன பண்ணுறேன்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வைக்கிறேன், வச்சுட்டு கொஞ்சம் அதிகமாக வைக்கிறேன். இப்போ பாருங்கள் டிரான்சிஷன் எப்படி ஆகும் பாருங்கள், தெரியுதுங்களா. ஸோ உங்களுக்கு டிரான்சிஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். லைக் வீடியோ டு வீடியோ ஸ்விட்ச் ஆகிறது வந்து ஒரு ஸ்மூத்தான அனிமேஷன்ஸோட ஸ்விட்ச் ஆகணும், இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதையுமே நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் இதுலேயுமே ஒரே லாஜிக் உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க, லாகின் பண்ணியிருக்கீங்கன்னா ஸ்டார் கொடுத்துக்குங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புதுசாக வேணும் அப்படின்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து ஒவ்வொன்றா பார்த்து ஒரு டைம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் எந்த ஒர்க்குமே கிடையாது. இப்போ இதுக்கு அடுத்து ஒன்று இருக்குது, அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ். நம்ம இந்த ஃபில்டர்ன்றது இப்போ நம்ம ஃபேஸ் பார்க்குறக்கே லுக்கு கெத்தாக இருக்கணும், நம்ம இந்த இன்ஸ்டாகிராம்லாம் ஃபில்டர், அதே ஃபில்டர் தான் இங்கேயுமே. இந்த ஃபில்டர் நான் எடுத்து வந்து வைக்கிறேன், என்னோடய வீடியோ மாதிரி சொல்லுங்கள். இப்போ இந்த இடத்துல மட்டும் என்னோடய வீடியோ மாறும், தெரியுதுங்களா. ஸோ உங்கள் ஃபேஸ் அண்ட் உங்கள் வீடியோவுக்கு ஒரு சின்ன கலர் கரெக்ஷன், கொஞ்சம் பெட்டரான கலர் கரெக்ஷன் கொடுக்குறதான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர்ஸ் அப்படின்றது. ஸோ இப்போ இதையுமே நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ இந்த தக்கெல்லாம் போடும்போது வீடியோ நார்மலாக ஓடிட்டு இருக்கும், திடீர்னு பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறும், அது எல்லாத்தையுமே நீங்கள் இதில் சிம்பிளாக கொண்டு வந்துக்கலாம். இப்போது இதில் பேசிக்காக இருக்கிற எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இப்போ சில செட்டிங்ஸு அண்ட் எக்ஸ்போர்ட்லாம் நம்ம செக் பண்ணிடலாங்களா. இப்போது இந்த வீடியோ என்ன ஃப்ரேமில் இருக்குன்றது நமக்கு தெரியாது, கரெக்டுங்களா. ஆனால் இதனுடைய ரெசல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடாப்டட் ரெசல்யூஷன். அதாவது நீங்கள் கொடுத்துருக்க வீடியோ ஃபஸ்ட்டு உள்ளே லோட் பண்ணியிருக்க வீடியோ என்ன ரெசல்யூஷன் உங்களுக்கு இருக்கோ அதே ரெசல்யூஷன் இதை அடாப்ட் பண்ணிக்கும். இல்லை இப்போ எனக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஒரு 4Kல இருக்குது, எனக்கு அவ்வளோ வேண்டாம், எனக்கு வந்து 180pல ரெண்டர்னா போதுன்னா இங்கே மாடிஃபைன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துலையே கேட்கும் ஆஸ்பெக்ட் ரேஷியோ என்ன ரேஷியோ வைக்கணும், ரெசல்யூஷன் கஸ்டமாக வைக்கணுமா இல்லை நம்ம வந்து அடாப்டட்லேயே இருக்கட்டுமா அப்படின்னு. ஆஸ்பெக்ட் ரேஷியோன்றது வீடியோ லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமா, போர்ட்ரைட்டில் வேணுமா, ஸ்கொயராக வேணுமா, ரெக்டாங்கிளாக வேணுமா, லென்த்தியாக வேணுமான்றது கொடுக்குறது. யூஸ்வலாக நம்ம ஷார்ட்ஸ் எடிட் பண்ணுறது 9:16 தான் இருக்கணும். அண்ட் இன்ஸ்டாகிராமில் 4K சப்போர்ட்டட் இல்லாதனால 180p நீங்கள் வைக்கிறதுனா வச்சுக்கலாம். பட் நீங்கள் வந்து 60 ஃப்ரேம்ஸ்ன்றதை மெயின்டைன் பண்ணலாம். ஏன்னா 60 ஃப்ரேம்ஸ்ன்றது ஒரு பெட்டரான ஃப்ரேம் ரேட், உங்களுக்கு வீடியோவுமே நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்கள் ப்ராஜெக்டோட நேமையுமே இங்கே நீங்கள் மாற்றிக்கலாம். இட்ஸ் MSKV டெமோ ப்ராஜெக்ட், இதையுமே இங்கே நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ப்ராக்ஸி அப்படின்னு வந்து ஒன்று இருக்கும். அந்த ப்ராக்ஸி அப்படின்னா என்னென்னு தெளிவாக சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. இப்போ ஒரிஜினல் வீடியோ ஒரு 1GB வீடியோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 4Kல இருக்குது, உங்கள் சிஸ்டம் அந்தளவுக்கு கேப்பபிள் கிடையாது, பட் நீங்கள் எடிட் பண்ணி ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராக்ஸி அப்படின்றத ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் 1GB வீடியோவை இது கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து ரெடி பண்ணும். என்ன ரெடி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய சைஸை கம்மி பண்ணும். அப்போ கிளாரிட்டி குறைஞ்சிருவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிளாரிட்டி குறையும். இது எனக்கு புரியல அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லோ கிளாரிட்டியில் உங்களுக்கு வந்து வீடியோ வரும். ஆனால் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஒரிஜினல் கிளாரிட்டி என்ன கிளாரிட்டி மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அதில் வரும். ஸோ இது உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்க, செம ஒர்த்தான ஃபீச்சர். நீங்கள் வந்து லோ அண்ட் PC வச்சுருக்கிறீங்க அப்படின்னா. ஸோ இப்போ இதுதான் பேசிக்காக மாடிஃபை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ். இப்போ எனக்கு வந்து இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பட்டன் இருக்கும். ஸோ இப்போ இதை கொடுத்து நீங்கள் இங்கே நேம் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ராஜெக்ட் பேர் பார்த்தீங்கன்னா நியூ வீடியோ டுடே அப்படின்னு நான் கொடுத்து வச்சிடலாம். எக்ஸ்போர்ட் டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா எந்த லொக்கேஷனில் நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகணுன்றதை இங்கே செட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் வீடியோட ரெசல்யூஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் 8K வரைக்கும் இந்த வீடியோ ரெண்டர் பண்ணிக்கலாம், அதில் எந்த மேட்டரும் கிடையாது. இல்லை எனக்கு வந்து அவ்வளோ சீன்லாம் தேவையில்லை, எனக்கு வந்து 180p போதும் அப்படின்னா ஓகே.
பிட் ரேட், அதாவது பிட் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு பிட் ரேட்டில் இருக்குங்க. அது லோவராக இருக்கணுமா ஹையராக இருக்கணுமான்றதை பொறுத்து உங்களுக்கு வந்து உங்கள் வீடியோவோடைய சைஸ் மாறிட்டே இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த இடத்துல பாருங்கள் சைஸ் அபவுட் 66 MB இருக்கா. நான் இப்போ இன்னும் கொஞ்சம் லோவரான பிட் ரேட் வச்சேன், பிட் ரேட் கம்மியாக இருக்கும். இல்லை வேணாம் நான் ஹையர் பிட் ரேட்டே வச்சுட்டு 1080p போல் 8K வச்சுன்னு இந்த வீடியோ 400 MB வந்துடும். ஆனால் இது 8K ரெண்டர் ஆகுமான்னு கேட்டிங்க, ரெண்டர் ஆகும். பட் 8Kக்கு அதில் ஸ்டஃப் இருக்கணும். இந்த கலர் கோட் நீங்கள் மேக்ஸிமம் சேஞ்ச் பண்ணாதீங்க. HEVC இஸ் குட் இனஃப். அண்ட் ஃபார்மேட்ன்றது உங்களுக்கு MP4, அதாவது MP4 தான் உங்களை ஐஃபோனில் யூஸ் பண்ண முடியும், ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ண முடியும். MOI வந்து ஐஃபோனுடைய ஃபார்மேட். ஃப்ரேம் ரேட்டு எனக்கு வந்து 60 இருக்கணும் அப்படின்னா நீங்கள் 60 கொடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு இது. இந்த கிஃபாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா கிஃபாவும் நீங்கள் இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். பட் என்ன, அதுக்கு வந்து ரெசல்யூஷன் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அது நீங்கள் வந்து கிளிக் பண்ணி மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல், அதாவது இந்த ப்ரோ வெர்ஷன் வந்து கேட்கும். ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வெளியில் பார்த்தோம்ல காப்பிரைட்ஸ் வந்து செக் ஆகுமா செக் ஆகாதன், காப்பிரைட்ஸ் இருக்குமா இருக்காதன். அதே மாதிரி நீங்கள் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா வந்து காப்பிரைட்ஸ் வந்து ரன் பண்ணுறதுக்கு வந்து காட்டும். பட் இந்த வீடியோ வந்து வித்தவுட் சவுண்டுன்றதுனால நமக்கு வந்து காட்ட மாட்டேங்க. இது எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஸ் ஃபாஸ்டஸ் அது வந்து சீக்கிரமாக ரெண்டர் ஆகி எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஸோ இதுதான் இதில் இருக்க கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ். ஒரு வீடியோக்குள்ளே எப்படி ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணுறது, அதை எப்படி எடிட் பண்ணுறது, அதை எப்படி அனிமேட் பண்ணுறது, அண்ட் ஃபைனலாக அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து பார்த்தாச்சு. இதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இதில் நம்ம சில AI ஃபீச்சர்ஸ் எதை பற்றியுமே எக்ஸ்பிளைன் பண்ணலை. பிகாஸ் அது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகிற மாதிரி இருக்கும். நமக்கு பிகினராக ஒரு சூப்பர் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லியாச்சு. அண்ட் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டிப்ஸ் வேணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் ரேஷியோன்னு இருக்கா, இங்கேயே நீங்கள் ரேஷியோ உங்களுக்கு தேவையானது நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது எந்த இதுக்கு நீங்கள் எடிட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஸ்டாகிராம்க்கு எடிட் பண்ணுற அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, நீங்கள் ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே டேட்டு, டைமு, லைக்கு, கமெண்ட் இது எல்லாமே இங்கேயே காட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ இது காட்டுறதுல என்னப்பா பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைட்டில், நீங்கள் ஓவர்லே பண்ணுற திங்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே நமக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இன்ஸ்டாகிராம் நீங்கள் எடிட் பண்ணும்போது வேறு இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூடியூப் ஷார்ட்ஸ்க்குமே இருக்கும், இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இதில் இருக்கும். ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து நன் கொடுத்துடலாம். ஸோ இவ்வளோதாங்க இந்த கம்ப்ளீட் CapCut கோர்ஸ். இது நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தனால நமக்கு அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா அதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தடுத்த வீடியோஸில் அப்டேட் பண்ணுறோம். அவ்வளோதாங்க, உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு சாஃப்ட்வேர் தாங்க இது. நீங்கள் ஆனால் இதை யூஸ் பண்ணி நிறைய எஃபிஷியன்ட்டான வீடியோ கிரியேட் பண்ணலாம். ஏன்னா நிறைய கிரியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் CapCut அதுவும் ஃபோன்லேயே வந்து சூப்பராக எல்லாம் எடிட் பண்ணி போடுறாங்க. ஸோ நம்மகிட்ட கவர்மெண்ட் லேப்டாப் இருந்தாலே போதும், இதில் சூப்பர் டூப்பராக ஒர்க் பண்ணலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வித்தின் டேயில் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பாய்.